அந்த விருந்து உபசரிக்கின்ற பண்பு, அந்த பண்பு நீடு வாழ வேண்டும். பண்பார் அந்த அன்பர்கள் நீடு வாழ வேண்டும். நான் அடைந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி, நான் அடைந்த பேரின்பம் என்பது சிற்றம் என்பது உடம்பை வந்த உடம்பு காரணமாக வரக்கூடியது. பேரின்பம் என்பது அதே உடம்பை பக்குவப்படுத்தி கொள்வது. என்னையா சிற்றின்பம் பேரின்பம்? இந்த உடம்பை புரிந்து கொள்ளாவிட்டால் அது சிற்றின்பத்துக்கு பயன்படும். புரிந்து கொண்டவர்கள் பேரின்பத்துக்கு பயன்படுத்துவார்கள். ரெண்டும் அதே தான். அதுக்கு ஒரு மருந்தே இல்லை. உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பை உள்ளது சொன்னேன். கண்டார்கள் சொல்வாரோ அகப்பை கற்பனை அற்றதுன்னு சொல்லுவார். ஒன்றே ஒன்று, இதை அப்படி செய்துக்கிறான். தோசை தீ போகிற மாதிரி புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். இந்த உடம்பை கொண்டே, இதை தவிர வேற வழி இல்லை. இந்த உடம்பு தான் அவனுக்கு துணையாக இருக்கணும். உடம்பை புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். உடம்பை புரிந்து கொள்வதுனா சின்ன விஷயமா? விடுமா உடனே போட்டு இழுக்கும், காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க திருவடி பிடிச்சிக்கிறான். அது இவனுடைய வினை என்ன செய்யும்? காலை பிடிச்சி இழுக்கும், முதலையாட்டம். இவன் என்ன செய்வான்? திருவடி என்று சொல்லப்பட்ட புளியங்கும்பை பிடிச்சிக்குவான். பிடிச்சாலும் புளியங்கும்பை பிடிக்கணும்னு சொல்லுவான். திருவடி என்ற சில புளியங்குண்டை போய் விட மாட்டான். முதலை இழுத்து இழுத்து பார்க்கும். வினை என்ற பாம்பு, வினை என்ற முதலையும் வினை என்ற யானையும் காலை பிடிச்சி இழுக்கும். திருவடி என்ற திருவடி என்ற ஒரு கெட்டியான மரத்தை பிடிச்சிக்கிறான். விட மாட்டான். விடாமல் இருந்தால் யானை இழுத்துக்காமல் இருக்கும். ஆகவே பெரியோர்கள் ஆசியை பெற்று திருவடியை பிடித்து கொண்டால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மகத்தீஷா நந்தீஷா திருமல தேவா கரு தேவான்னு அப்படி சொன்னால் என்ன ஆகும்? மன லயப்படும். மனம் இல்லைன்னா லயப்படாது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்ய விடாது நம்ம மனசு. மனம் லயப்படுவதற்கு நாம ஜபம் தான். இல்லைன்னா மனசு அல்லல் படும்.